Hi friends, welcome to Software and Web Technology. நான் உங்க சத்யம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் லாங்குவேஜில் ஆப்ரேட்டர்ஸில் ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைத்தானில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அண்ட் தென் மாடுலோ டிவிஷன், அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன், அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் சரிங்களா. ஸோ இந்த ஆப்ரேட்டர் பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிஷன் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம் சரிங்களா. ஜஸ்ட் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ A = 10, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா B = 20 சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அந்த ரெண்டு வேரியபிளுக்கும் நான் வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் நான் போட்டுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ரேட்டரோட நேம் டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பாருங்கள், நான் அடிஷன் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வேரியபிளும் ஆட் பண்ணி நான் சிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஜஸ்ட்டு பாருங்கள், C = A + B நான் ஆட் பண்ணிவிட்டு நான் சிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த சிங்கிற வேரியபிளுக்கு வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் நான் போட்டுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் கோட்ஸில் நான் ஆட்னு டைப் பண்ணிக்க வச்சுங்களா. ஸோ ஆடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த சியோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும் இந்த கோலனுக்கு அப்புறமா. ஸோ அதுக்காக இந்த டபுள் கோட்ஸ்க்கு அப்புறமா ஒரு கமா போட்டுட்டு ஜஸ்ட் நான் C மட்டும் போட்டுக்கன்னு வச்சுங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு வேரியபிளுக்கு வேல்யூவை ஆட் பண்ணி Cயில் ஸ்டோர் பண்ணும். அந்த இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோலனுக்கு அப்புறமா இந்த Cயில் இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும் சரிங்களா. அண்ட் தென் இந்த கமா பார்த்தீங்க அப்படின்னா கன்கார்டினேஷன் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் சரிங்களா. ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் Alt + Shift + F10 பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வச்சுங்களா. ஸோ இப்போ நம்மளோட ஃபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் சொல்லி நம்ம சேவ் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபைல் ரன் ஆகும் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட்டிங் பிரிண்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு வேல்யூம் ஆட் பண்ணி அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 30 சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும் சரிங்களா. அது நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம் சரிங்களா. ஜஸ்ட்டு நான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 லைன் நான் காப்பி பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதுக்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் இடையில நம்மளுக்கு ஒரு நியூ லைன் கிரியேட் ஆகணும் சரிங்களா. ஸோ அதுக்காக நான் இன்னொரு பிரிண்ட் ஃபங்க்ஷனை போட்டுக்கேன் சரிங்களா. ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்லாஷன் போட்டுக்கிறேன். ஸோ ஸ்லாஷன் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நியூவாக லைன் கிரியேட் ஆகும் சரிங்களா. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு இந்த அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் மாரி நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த அடிஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பாருங்கள் சப்ராக்ஷன் டைப் பண்ணிக்கலாம். சப்ராக்ஷன், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த A + B பதிலாக ஜஸ்ட் A - B போட்டுக்கிறேன். அண்ட் தென் பிரிண்ட்டில் அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் சப்ராக்ஷனுக்காக SCB நான் போட்டுக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா Aலேருந்து Bயோட வேல்யூ மைனஸ் பண்ணி Cயில் ஸ்டோர் ஆகிக்கும் சரிங்களா. ஜஸ்ட் இப்போ நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா -10 சொல்லி வந்துருக்கும் சரிங்களா. ஏன்னா Aவோட வேல்யூ 10, Bயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 இருக்கும். ஸோ அப்போ 10லேருந்து -20 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் -10 சொல்லி வந்துருக்கும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சரிங்களா. ஜஸ்ட் இந்த கோடி நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ராக்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. மல்டிப்ளிகேஷன், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா A - B பதிலாம் A × B போட்டிருக்கேன். அண்ட் தென் பிரிண்ட்டில் இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் MUL போட்டுக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிரிண்ட்டை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நியூ லைன் கிரியேட் ஆகிறதுக்காக ஜஸ்ட் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் காப்பி பண்ணி நான் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஜஸ்ட்டு Alt + Shift + F10. ஸோ இப்போ நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் சூஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரன் ஆகிடும் சரிங்களா. ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்போ நம்மளுக்கு 200 வந்திருக்கும். ஏன்னா Aவோட வேல்யூ 10, Bயோட வேல்யூ 20 அப்படிங்கிறதுனால ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் ஆகி அவுட்புட்டில் 200 சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா டிவிஷன் சரிங்களா. ஜஸ்ட் இந்த கோடி நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டிவிஷன் டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ DIVISI வேணும் சரிங்களா. அண்ட் தென் இந்த A × B ஜஸ்ட் A/by போட்டுக்கலாம். அண்ட் தென் பிரிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த MUL ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் DIV டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அண்ட் தென் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டேன், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 0.5 வந்துருக்கும் சரிங்களா. ஏன்னா நம்ம 10 20ஆல் டிவைட் பண்ணுறப்ப அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.5 இருக்கும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா மாடுலோ டிவிஷன் சரிங்களா. ஸோ இந்த ஆப்ரேட்டர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நம்பரை நம்ம டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 2 வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கோஷன் வேல்யூ, அந்த நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வேல்யூ சரிங்களா. ஸோ நம்ம ரிமைண்டர் வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நான் Bயோட வேல்யூ 20க்கு பதிலாக ஜஸ்ட் 3 சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடிங் நான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதை கீழே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பாருங்கள் இந்த டிவிஷன் பக்கத்தில் நான் மாடுலோ டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ MODULO சரிங்களா. ஸோ இப்போ A/B பதிலாக ஜஸ்ட் பாருங்க நான் வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஸோ இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் தான் பார்த்தீங்க அப்படின்னா மாடுலோன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அண்ட் தென் இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு MODன்னு டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம இந்த ஃபைல் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 சொல்லிட்டு அவுட்புட் வரும் சரிங்களா. ஏன்னா நம்ம 10 3ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோஷியன் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 கிடைக்கும் சரிங்களா. அண்ட் தென் ரிமைண்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 சொல்லி வந்திருக்கும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா மாடுலோ டிவிஷன். ஸோ மாடுலோன்னா ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறப்ப அதோட ரிமைண்டர் வேல்யூ ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போனேஷன் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேல்யூக்கு நம்ம பவர் வேல்யூ ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஜஸ்ட் பாருங்கள் இந்த ஏவோட வேல்யூ பண்ணால் 2 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ 2/5 பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து 32 சொல்லி பிரிண்ட் ஆகும். ஏன்னா பேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். அண்ட் தென் பவர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5 இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ 2 சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து 5 டைம் வந்து அவுட்புட்டில் வரும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் வந்து 32 சொல்லி நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடும். ஜஸ்ட்டு பாருங்கள் இது நான் கோடிங் நான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் இதுக்கெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ இந்த மாடுலோ டிவிஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை எக்ஸ்ப்ளனேஷன் காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடுலோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் வந்து டபுள் இன்ட்டு போட்டுக்கிறேன். அண்ட் தென் MOD ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்போ நான் டைப் பண்ணி வச்சுங்களா. ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 32 சொல்லி வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 32 சொல்லி அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடும் சரிங்களா. ஏன்னா 2/5 அப்படிங்கிறப்ப பேஸ் வேல்யூ 2 வரும். அண்ட் தென் பவர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 சொல்லி வந்திருக்கும் சரிங்களா. அண்ட் தென் நம்ம பார்க்க போகிற ஃபைனல் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன் சரிங்களா. ஸோ இந்த டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் ஆப்ரேட்டர் மாதிரி தான். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் இந்த பாயிண்ட்டில் வந்து வேல்யூ வராது சரிங்களா. ஸோ இப்போ நார்மல் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 10/3 போட்டிங்க அப்படின்னா அவுட்புட்டில் 3.33 சொல்லி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஆனால் ஃப்ளோர் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் 3 மட்டும் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. அது வந்து ரவுண்ட் பண்ணி பிரிண்ட் ஆகும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கோடி நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இது நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறமா இது கீழே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் வந்து ஃப்ளோர் டிவிஷன் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அண்ட் தென் இந்த A/2 பதிலாக ஜஸ்ட் பாருன்னா இந்த ஃப்ளோர் டிவிஷன் ஆப்ரேட்டர் போட்டுக்கிறேன். அண்ட் தென் எக்ஸ்போ பதிலாக ஃப்ளோர் டிவின் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஃப்ளோர் DIV. ஸோ இப்போ பாருங்க ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவுட்புட்டில் பாருங்கள் நம்மளுக்கு வந்து 3 மட்டும் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிருக்கும் சரிங்களா. ஆனால் டிவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 3.33 சொல்லி நம்மளுக்கு இந்த அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ஆனால் ஃப்ளோர் டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 மட்டும் பிரிண்ட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாயிண்ட்டில் வேல்யூ வந்துடும் அப்படின்னா அதை ரவுண்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து ஜஸ்ட் 3 மட்டும் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்தோம் சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.